என்பதை நாங்கள் பார்த்து வருகிறோம். அதற்கடுத்ததாக நாங்கள் பாதையில் ஏதாவது கடைகள் செய்யக்கூடிய ஆட்களாக இருந்தால் எங்களோட கடைகளில் சில நேரம் நாங்கள் என்ன செய்வோம், ஒரு சீசனுக்கு ஒரு ஆஃபர் ஒன்று போடுவோம். அந்த ஆஃபர் ஒன்று போட்டால் சத்தமாக பாடல்கள் ஒலித்து கொண்டிருக்கும். எங்களோட கடையில் பாடல்கள் ஒலிப்பது ஒரு வகையில் இசை என்ற பகுதியில் ஹராம் என்று ஒரு பக்கம் இருக்குது. மறுபக்கமாக நாங்கள் ரோட்டில் கடை வைத்திருக்கும் போது எங்களோட பக்கத்து கடைகள், அந்த ரோட்டில் நடந்து போகிற ஆட்கள், அந்த ரோட்டில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் அல்லது அரசாங்க நிறுவனங்கள் அல்லது பாடசாலைகள் இவை இருந்தால் இவற்றுக்கு இது மிகப்பெரிய ஒரு டிஸ்டர்பாக இருக்கும். சீசன் என்று வரும்போது நாங்கள் இன்னும் சில வேலைகளை செய்கிறோம். எங்களோட கடையோட முன்னுக்கு என்ன செய்யும், ஒரு பேமெண்ட் ஒன்று இருக்கும். மக்கள் அதில் தான் நடந்து போவார்கள். நாங்கள் அதில் ஒரு மேசையை வச்சு அதில் எங்களோட பொருட்கள் என்ன செஞ்சிருவோம், வச்சிருவோம். அன்னைக்கு ஒரு நபரை நிற்க வச்சு அவர் கடைக்கு ஆக்களை கூவி கொண்டிருப்பார். பாதையில் நடந்து செல்லக்கூடிய பாதசாரிகள் அவங்களுக்கு அங்கால போக இயலாது. அவங்க ரோடுக்கு இறங்கி நடந்து போக வேண்டிய ஒரு நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். ரோடுக்கு இறங்கும் போது சில வேளை அவர்கள் ஆக்சிடென்ட் ஆகிட்டார்கள் என்று சொன்னால் கொலை செய்த பாவம் எங்களுக்குத்தான் வரும். ஏன், அவர்கள் ரோடுக்கு இறங்குறதுக்கு நாங்கள் தான் காரணம். எங்களுடைய கடையை நாங்கள் ரெண்ட் பண்ணியிருக்கிறோமா அல்லது எங்களுக்குன்னு சொந்த கடை ஒன்று இருக்குதா, அந்த கடைக்கென்று எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த ஸ்கொயர் ஃபீட்ஸ் மட்டும்தான் எங்களுடையது, மற்றது அரசாங்கத்தினுடையது. எங்களுக்கு எந்த ஒரு கட்டத்திலையும் அதை பிடிக்க இயலாது. பாதையில் ஒரு கூரை ஒன்று போடுறதாக இருந்தாலும் சில வேளை மழை நேரங்களில் ஏதாவது ஒரு டென்ட் ஒன்று போட்டு வைப்போம். அது தற்காலிகமாக மழை நேரத்துக்கு மாத்திரம். அது இல்லாமல் எங்களோட கூரை ரோட்டுக்கு வருமாக இருந்தாலும் அது மக்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குமாக இருந்தால் அது கூடாது. இஸ்லாம் அதை தடை செய்கிறது. அதற்கடுத்ததாக நாங்கள் டிரைவிங் பண்ணும்போது, நாங்கள் பாதையில் டிரைவிங் பண்ணும்போது நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய பல விடயங்கள் இருக்கின்றன. அதில் முக்கியமாக ஒரு அரசாங்கம் எங்களுடைய நாட்டிலே எங்களுடைய பாதைகளுக்கேற்ப நீங்கள் இவ்வாறு தான் டிரைவிங் பண்ண வேண்டும் என்று அரசாங்கம் சில சட்டங்களை போட்டிருக்கும். ஹைவேஸில் உங்களோட ஸ்பீட் இவ்வளோ தான் இருக்கணும், மற்ற ரோடுகளில் உங்களோட ஸ்பீட் இவ்வளோ தான் இருக்கணும், ஊர்கள் உள்ளுக்கும் நீங்கள் ஓடும் போது உங்களோட ஸ்பீட் இவ்வாறு தான் இருக்க வேண்டும். இப்படி அரசாங்கம் ஒரு ஸ்பீட் லிமிட் ஒன்று இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வச்சிருக்குது. ஹைவேஸில் 100, மற்ற பெரிய பாதைகளில் பாதைகளில் 70, 80, இப்படி அரசாங்கம் சில சட்டங்களை போட்டு வைத்திருக்கிறது. அதே மாதிரி ரோட்டில் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் லைசன்ஸ் எடுக்கும் போது எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகித்தான் லைசன்ஸ் எடுக்கிறேன். அந்த எக்ஸாமுக்குண்டு நாங்கள் படிக்கும் போது எங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லி தருவாங்க. இந்த சயின்ஸ், இந்த அடையாளங்கள், இந்த சமிக்ஞைகள் இவற்றை தான் சொல்லுகின்றன. அவற்றை நாங்கள் பின்பற்றி வாகனம் ஓட்டும் போது தான் எங்களுக்கும் பாதுகாப்பு, முன்னால் வார ஆளுக்கும் பாதுகாப்பு. நாங்கள் பாதையினுடைய அந்த ஸ்பீட் லிமிட்டை மீறி அல்லது பாதையில் இருக்கக்கூடிய கோடுகள், உடைந்த கோடுகளில் ஓவர்டேக் பண்ணலாம், டபுள் கோடுகளில் ஓவர்டேக்கும் முடியாது, யூட்டர்னும் முடியாது, தனி கோடுகளில் ஓவர்டேக் முடியாது, யூட்டர்ன் முடியும், இப்படியெல்லாம் சட்டங்கள் இருக்கின்றன. இந்த சட்டங்களை நாங்கள் மீறுவோமாக இருந்தால் சில உலமாக்கள் ஃபத்வா சொல்லுகிறார்கள், நாங்கள் அந்த சட்டங்களை மீறி எங்களுடைய உயிருக்கு, எங்களுடைய உடம்புக்கு ஆபத்து வருமாக இருந்தால் வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே கொன்று கொள்ள வேண்டாம், வலா துல்கு பிஐதீக்கும் இலத் தஹ்லுகா, உங்களை நீங்களே அநியாயத்தில் போட்டுக்கொள்ள வேண்டாம் என்ற குர்ஆன் வசனங்களுக்கு அமைய அது தற்கொலையாக மாறும். அதே இடத்தில் நாங்கள் மற்ற நபர்களுக்கு ஏதாவது தீங்கு செய்து அவர்களுடைய உயிர் எங்களுடைய பிழையால் போகுமாக இருந்தால் அது கொலைக்கு சமமாகும் என்று சில உலமாக்கள் ஃபத்வா கொடுக்கும் அளவுக்கு பாதையினுடைய சட்டங்கள், பாதையில் நாங்கள் ஒரு சாரதியாக இருக்கும் போது பின்பற்ற வேண்டிய சட்டங்கள் மிக முக்கியமாக காணப்படுகின்றன. எனவே நாங்கள் கட்டாயமாக இந்த விஷயங்களை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கடுத்ததாக ரோட்டில் நாங்கள் டிரைவிங் பண்ணும்போது எங்களுக்கு தேவைப்படுற இன்னொரு விஷயம்தான் நாங்கள் எப்படி பார்க் பண்ணுறது. ஒரு இடத்துல பார்க்கிங் பண்ணும்போது சில நோ பார்க்கிங் போர்டு இருக்கும். அதையே அந்த நோ பார்க்கிங் போர்டு போட்டிருக்கிறாங்கன்ட்டு ஆர்டிஏக்கும் போலீஸுக்கும் நல்லா தெரியும். சில நேரம் அது ரஷ் ஆகிற ரோடாக இருக்கலாம். அந்த இடத்துல ஸ்கூல் டைமில் சில நேரம் பிஸி ஆகும். அப்போ ரோட்டில் இருக்கக்கூடிய ஓரங்களையும் யூஸ் பண்ண வேண்டி வரும். அதற்காக நோ பார்க்கிங் போட்டிருப்பாங்க. சில நேரம் சில ரோடுகளை வன்வே ஆக்குவாங்க, சில ஸ்கூல் டைம்களில், வேறு டைம்களில். இதெல்லாம் அவர்கள் போடக்கூடிய சட்டம் மக்களின் நலவுக்காக. இவற்றை நாங்கள் பின்பற்றி தான் ஆக வேண்டும். சில நேரம் ஒரு இடத்துல நாங்கள் ஒரு பைக் ஒன்றே ஒரு கார் ஒன்றையோ பார்க் பண்ணும்போது அந்த பார்க்கிங்கில் நாங்கள் கொஞ்சம் மற்ற வாகனத்தோடு நெருக்கமாக பார்க் பண்ணினோம் என்றால் இன்னொருத்தருக்கும் பார்க் பண்ணுறதுக்கு லேசாக இருக்கும்.
இதெல்லாம் காமன் சென்ஸ் என்று சொல்லுவார்கள். பொதுவாக எங்களுக்கு வர வேண்டிய விஷயங்கள். நாங்கள் இப்படி ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை பற்றி யோசித்து அவரும் வருவார், இன்னொருத்தருக்கும் பார்க் பண்ணலாம், நாங்கள் கொஞ்சம் நெருக்கமாக பார்க் பண்ணணும்னு நாங்கள் யோசித்தோம் என்றால் ஏனோ தானோ என்று பார்க் பண்ணிட்டு போகிறது இல்லை. ஒரு மனிதனுக்கு நலவுக்காக நாங்கள் பார்க் பண்ணிட்டு போனோம் என்றால் அதுவும் நன்மை. ஏன்? நாங்கள் ஏற்கனவே பார்த்த ஹதீஸ்களுக்கு அமைவாக ஒரு மனிதன், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு இடையூறு செய்யக்கூடாது, எனக்கு நடக்கக்கூடியது மற்றவங்களுக்கும் நடக்க வேண்டும் என்பதன் மூலமாக ஈமான் பரிபூர்ணமாகிறது. இந்த மாதிரியான ஹதீஸ்களை வைத்து அவருக்கு அதன் மூலமாகவும் நன்மையை சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று உலமாக்கள் ஃபத்வா கொடுக்கும் அளவுக்கு மிக முக்கியமான ஒரு விடயம் சாதாரண ஒரு பார்க்கிங். அதன் மூலமாகவும் எங்களுக்கு என்ன செய்யலாம்? நன்மைகளை எடுத்துக்கொள்ளலாம். இந்த விடயங்களை நாங்கள் கவனித்துக் கொள்வோம். பாதை என்பது அல்லாஹ்வுடைய நிஅமத். அந்த நிஅமத்துகளை பாவிப்பதென்றால் இவ்வாறு தான் பாவிக்க வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டுகிறது. அந்த வழிகாட்டல்களை எங்களுடைய வாழ்க்கையிலே பின்பற்றக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி